பெங்களூரில் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஆகஸ்ட் 2, 3. நேரம் காலை 9 மணி. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். ஆவியானவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னை தடுக்கிற, உன் முன்னேற்றத்தை தடுக்கிற, உன்னை ஒடுக்குகிற அவன் இல்லாமலே போவார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். உங்களையும் நிரப்ப விரும்புகிறார். அது யாரா இருந்தாலும், எந்த வயதை சேர்ந்தவங்களா இருந்தாலும், சின்ன பிள்ளையா இருந்தாலும், பெரிய முதிர்ந்த வயதுள்ளவர்களா இருந்தாலும், ஆண்டவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. இடம் ஈட்டன் நினைவு ஆலயம், ஜெயநகர், பெங்களூர். தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், சுகமாய் வாழ்ந்திடுவார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், சுகமாய் வாழ்ந்திடுவார். மீட்கப்பட்ட சந்ததியே, உனக்கொப்பானவர் யார்? உனக்கொப்பானவர் யார்? அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். கர்த்தர் உன்னை பாதுகாக்கும் கேடகம் போலிருப்பார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கும் கேடகம் போலிருப்பார். அவர் உனக்கு மகிமை நிறை பட்டயம் போலிருப்பார். பட்டயம் போலிருப்பார். அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். உனக்கெதிராய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னோடு வழக்காடுவோர் தவறு உணர்வார்கள். மனம்
அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மாதத்தின் முதல் நாளையும் தேவ சமூகத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், ஒருவனும் ஒரு காலம் உன் மேலே கை போடுவதில்லை. உன்னை மேலே கை போட்டு அவன் வாழ்ந்துடவும் முடியாது, தப்பவும் முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாராம். இந்த மாதத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். நமக்கு பல பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பல கமிட்மெண்ட் இருக்கலாம். இவ்வளவு லோன் கட்டணும், கடன் நெருக்கடி, குடும்ப தேவைகள், இப்படி ஒவ்வொரு காரியம் இருக்கலாம். விரோதமான காரியங்கள். நம்ம ஒன்று நினச்சா இன்னொரு காரியம் நடக்கும். நம்ம இவ்வளவுதான் செலவழிக்கணும்னு நினச்சா அதை விட 2 மடங்கு நமக்கு பாருங்கள் தேவையில்லா செலவு வரும். வருமானம் குறைவு, செலவு கூட. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம தடுமாறிடுறோம், கலங்கி போய்விடுறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலையில் நான் உன்னோடு இருக்கிறேன், ஒருவனும் உன்னை கைப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை என்றார். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது எவ்வளவோ நன்மை செய்தார், அற்புதங்களை செய்தார். அவர் செய்த அற்புதங்களை கண்ட ஜனங்கள் அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது யூத குருக்களுக்கும் வேதபாதர்களுக்கும் ரொம்ப எரிச்சலை கொண்டு வந்துச்சு. நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம், நம்ம ஆர்டினேட் ஆகி வந்திருக்கிறோம், இவர் ஒன்றும் படிக்கலை, பைபிள் காலேஜும் போகலை, நம்மளை ஜனங்கள் ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்ல, மதிக்கிறதில்ல. அவங்க பின்னாடி அவர் பின்னாடி ஓடுறாங்க. அவர் பிரசங்கம் பண்ணால் மணிக்கணக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. நமக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போதும்னு சொல்லி கோப வெறி கொண்டு யூத குருக்களும் வேதபாதகரும் அவரை கைது பண்ணணும்னு சொல்லி சேவகர்கள் அனுப்புனாங்களாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தால், அவரை கைது பண்ண போன அந்த சேவகர்கள் அவர் பேச்சை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப மென்மையாக, சாந்தமாக, கிருபையான வார்த்தைகளை அவர் பேசுகிறார். ஏன்னா அவங்க போயிட்டு சொல்கிறாங்க, அவர் மாதிரி ஒருவரும் ஒரு காலம் பேசலை. யூத குருக்களுக்கும் வேதபாதகருக்கும் கோபம். காரணம் என்ன தெரியுமா? ஒருவன் அவர் மேல் கை போடாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அந்த வசனம் அதான் சொல்லுது. இன்றைக்கி யாரும் தேவையில்லாமல் உங்களை பயமுறுத்தி உங்கள் காரியத்தில் தலையிட்டு உங்கள் பேரை கெடுத்து உங்கள் நிலங்களை உங்கள் உடைமைகளை அபகரிக்க நினச்சா ஆண்டவர் விட மாட்டார். நீங்கள் பயப்படாதீங்க. நீ சாதாரண ஆள் அல்ல. கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தருடைய கிருபை இரக்கத்துக்குள்ளே வந்திருக்கிறவங்கள யாரும் உங்களை கை போடாதபடி தொடாதபடி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். நீங்கள் அவருடைய பார்வையில் சாதாரண ஆளுங்களா? ஜெபம் பண்ணுறவங்க. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், பறவைகளை காட்டிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா? நீங்கள் மேலானவர்கள், உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்லை? இந்த மாதத்தில் உங்களை
ரொம்ப அற்புதமாக அதிசயமாக நடத்துவார். கவலைப்படாதுங்க. ஏன் அந்த மனுஷன் பயமுறுத்துறான், இது தேவை, இந்த மாதம் எப்படி சமாளிக்க போகிறேன், ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் வரும். ஆனால் சமாளித்து கர்த்தர் ஒன்றில்லாத நிலையில் உங்களை அற்புதமாக நடத்துகிறார்ல, அந்த தேவன் இந்த நடத்துவார். உங்களை கைவிட மாட்டார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அதற்குத்தான் அவர் வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. சங்கீதம் 27:3 தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பினாலும் யுத்தம் பண்ணினாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த தேவன் இந்த நாளில் உங்களோடு இருந்து யாரும் தேவையில்லாமல் உங்களை தொந்தரவு பண்ணவோ டார்ச்சர் பண்ணவோ உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் பிள்ளைகளையோ அலைகழிக்கவோ முடியாதபடி, ஒருவனும் கை போடாதபடி கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? பாதுகாத்து நடத்துவாரா? பாதுகாத்து நடத்துவாரா? யாராவது கை வச்சா அவன்தான் பாதிக்கப்படுவான். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் கரம் உங்கள் மேலே இருக்குது. இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் அவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் பவுலுக்கு தோன்றி சொல்லுகிறார், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் யாரும் கை போடாதபடி கர்த்தருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியிருக்கவும் பாதுகாக்கப்படவும் இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த மாதத்தின் முதல் நாளில் இணைந்து, ஆண்டவரே ஒருவனும் உன்மேல் கைபோடுவதில்லை என்ற இந்த வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாக்கட்டும். இந்த மாதத்தில் எல்லா குறைவுகளை நிறைவாக்கி கர்த்தருடைய மகா கரத்தினாலே உயர்த்தப்பட உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நாளில் ஒரு அற்புதங்களை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த மாதம் உங்களை அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.